அன்பானவர்களே, நீதிமொழிகளின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஆமென். There shall no evil happen to the just. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அன்பானவர்களே, அற்புதமான வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாக தன்னை மாற்றிக் கொள்ளும் பொழுது எவ்வாறு மாற்ற முடியும்? அவருடைய இரத்தத்தினாலே கழுவுதல். எப்படி? அவரை விசுவாசிப்பதின் மூலமாய். எவ்வாறு விசுவாசிக்க வேண்டும்? அவர் ஒருவரே தெய்வம், மெய்யான தெய்வம். அவரை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. தெய்வங்கள் என்று ஒருவரும் இல்லை என்று இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அன்பானவர்களே, கவனியுங்கள். வாயை திறந்து பல விஷயங்கள் சொல்லலாம், நம்புவது போல் கூட சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆச்சரியமான குணம் ஒன்று இருக்கிறது. அவர் ஒருவரே மெய்யான தேவனாய் இருக்கிறபடியால் அவருடைய ஞானம் அளவு கடந்த ஞானம். ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் என்ன நினைக்கிறான் என்பதை தனித்தனியாய் புரிந்து கொள்கிற ஞானம். பாருங்கள், 10 பேர் ஒரே இடத்தில் நின்று ஒரே நேரத்தில் பேச துவங்கிவிட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? ஓ, குழப்பமாக இருக்கிறது, தலைவலிக்கிறது, ஒவ்வொருவராய் பேசுங்கள் என்று. ஏன் 2 பேர் பேசினா கூட நம்மால் யாருக்கு பதில் சொல்ல முடியும்? யார் பேசுவதை கவனிக்க முடியும்? அவ்வளவுதான் நம்முடைய அறிவாளித்தனம். ஆனால் தேவன் யார்? ஒரே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து கோடி மக்களும், கிட்டத்தட்ட 700 கோடி மக்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் பேசுகிறார்கள், அல்லது பேசப் போவதை நினைக்கிறார்கள், அல்லது பேசாமல் இருக்க போவதையும் நினைக்கிறார்கள். அத்தனையும் ஆண்டவருக்கு தனித்தனியாக தெரிகிறது. ஆச்சரியம்! இவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவர் என்ன நம்மை பார்த்து சொல்லுகிறார்? நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொல்லுகிறார். எப்படி? இவ்வளவு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசுவை இருதயத்தில் விசுவாசிக்கும் போது ஒரு நீதிமானாய் மாற்றப்படுகிறான். இரத்தத்தினாலே கழுவப்படுகிறேன் என்று விசுவாசிக்கும் பொழுது நீதிமானாக ஒவ்வொருவரும் மாற்றப்படுகின்றோம். ஆகவே அப்படிப்பட்ட நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஆமென். விசுவாசியுங்கள். There shall no evil happen to the just. God bless you. நினைத்தீரையா